I was Samanath. ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு வந்து ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். ஸோ இங்கே பார்க்குற டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஹியூஜ் டேட்டா வந்து கம்பைல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து சின்ன எரர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 100% பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் நியர் பர்ஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ட்ரேடிங் டெசிஷன் இதை பேஸ் பண்ணி ஏதாவது எடுக்கிறீங்கனாக்கா இது நீங்கள் ஒரு மாதிரி காஸ்ட் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுங்க. ஸோ இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோவும் வந்து நிறைய ஹியூஜ் எஃபோர்ட் போட்டு தான் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது, ரைட்? ஸோ ஒரு சின்ன கைமாறு நீங்கள் பண்ணுற ஒரு அப்ரிஷியேஷன் வந்து நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் வந்து லைக் பண்ணுறதும் தான், ரைட்? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி F&Oவில் வந்துட்டு நல்லா டாப் கெய்னர் டாப் 2 அப்படின்னு பார்க்கும்போது எம்சிஎஸ் வந்து 5.15% வந்து அப் ஆயிருக்கு. தென் வந்துட்டு முத்தூட் ஃபினான்ஸ் வந்துட்டு 3.88% வந்து அப் ஆயிருக்கு. ஸோ இது F&O பொறுத்த வரைக்கும், F&O ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹியூஜ் தான். தென் லூசிங் சைடில் அப்படின்னு பார்க்கும்போது பிஎஃப்சி வந்து -2.84%, ஆர்இசி லிமிடெட் வந்து -2.64% நெகட்டிவில் இருக்குது. ஸோ இது வந்து டாப் கெய்னர் அண்ட் லூசர்ஸ். தென் வந்து நம்முடைய ஸ்டாக் ஆப்ஷன் அனாலிசிஸ்க்கு போயிடலாம். ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி 20th எண்ட் ஆஃப் த டே, இன்றைக்கி ட்ரேடிங் டே எண்ட் ஆஃப் த டே வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் வந்து ஒரு 3 ட்ரேடிங் செஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த 208 ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம். மினிமம் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாக் வந்து 1.13 இருக்குது. மேக்ஸிமம் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னாக்கா 3.36, பிகாஸ் ஒன்லி 3 days தான் இருக்குது. ஸோ ஒரு ஆவரேஜ் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் வந்துட்டு 2.05% வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரீமியமாக இருக்கிறது, ரைட்? ஸோ ஹையஸ்ட் ப்ரீமியம் இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10, இந்த 10 ஸ்டாக் வந்து ஹையஸ்ட் ப்ரீமியம் இருக்குது. ஸோ அதில் டாப்பாக இருக்கிற ஒரு 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி வந்து 3.36% இருக்குது. நான் சொல்கிறது வந்து கம்பைன்டு ப்ரீமியம், கால் அண்ட் புட்டுடைய கம்பைன்டு ப்ரீமியம், அதோடைய பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 3.36 இருக்குது. தென் வந்து கெய்னஸ் வந்துட்டு 3.34% இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபன் வந்து கெய்னஸ் வந்து ஒரு ஹையஸ்ட் ப்ரீமியமில் அடிக்கடி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ப்ரீமியம் பேஸ்ட் ஹையஸ்ட் ப்ரீமியம் இருக்கிறது. இதே வந்து நெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது டாப் 10 பார்க்கும்போது ஓஎஃப்எஸ் வந்துட்டு 31,350 இருக்குது. இது வந்து நெட் ப்ரீமியம். அது வந்து பர்சன்டேஜில் பார்த்தது. இது நெட் ப்ரீமியம் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓஎஃப்எஸ் அட் த மணி காலோடைய கம்பைன்டு ப்ரீமியம், கால் அண்ட் புட்டோட கம்பைன்டு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 31,350 இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் வந்து 29,051 இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணி நீங்களே வந்து பார்த்துக்கலாம். ரெகுலராக நம்ம பார்க்குறது தான். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஹையஸ்ட் ப்ரீமியம் இருக்கிறது. இது வந்து செல்லர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ஃபேவரபுளாக இருக்கும். அவங்களுக்கு இதை அப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். இதே வந்து பையஸ்ன்னு வரும்போது வந்து இது ப்ரீமியம் வந்து லோயஸ்ட் ப்ரீமியமும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது லோயஸ்ட் ப்ரீமியம் பாட்டம் 10 அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீமியம் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ரிலையன்ஸ் வந்துட்டு 1.13% இருக்குது. நேற்று கூட ஐ திங்க் இது லோயஸ்ட் டாப் பாட்டம் 10ல் இது இருந்ததுன்னு நினைக்கிறேன். தென் வந்து அல்ட்ரா சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.23% இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் ஈவன் வந்து டவுன் சைடு பிரேக் ஈவன் வந்துட்டு ரிலையன்ஸுக்கு வந்துட்டு 1,295 அண்ட் ஹையர் சைடில் வந்து 1,325. ஸோ இந்த 1.13ன்றது ஜஸ்ட் இன்ட்ராடேலேயே வந்து அந்த பிரேக் ஈவன் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பையர்ஸுக்கு வந்து இது வந்து ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இது வந்து கான்செப்ட் வைஸ் தான் இது வந்து பையர்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், செல்லர்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்கிறமே தவிர இட் இஸ் நாட் ஏ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே பாட்டம் 10ல் வேறு ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பார்க்குறது பாட்டம் 10 தான் பார்க்குறோமே தவிர ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் கிடையாது. ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஃபாலோ ஆகுது, அவ்வளோதான், ரைட்? ஸோ இது எதுவுமே பையர்ஸுக்கான செல்லர்ஸுக்கான எந்த ஸ்டாக் வைஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ நம்ம பார்க்குறது ஜஸ்ட் ரிப்போர்ட் மட்டும்தான் பார்க்குறோம், ரைட்? ஸோ கான்செப்ட் வைஸ், லாஜிக் வைஸ் இது இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த ஒரு புரிதல் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது வந்துட்டு பாட்டம் 10 ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, நெட் ப்ரீமியம், அது நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது பவர் கிரேட் வந்துட்டு 7,030
ருபீஸ் இருக்குது. ஸோ இன்னும் 3 ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது. ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா இது கம்பைன்டு ப்ரீமியம். ஸோ நீங்கள் ஏதாவது வந்து சிங்கிள் லெக்கில் எடுக்கிறீங்க, கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ மட்டும்தான் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இட்ஸ் நியர்லி ஆஃப் 3500 சம் இருக்கும். ஸோ ஒன்றும் எக்ஸாக்டாக வந்து ஆஃபாக இருக்காது. டிபெண்ட்ஸ் வந்து எக்ஸாக்ட் ஸ்பாட் ப்ரைஸ் தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் இது கம்பைன்டு ப்ரீமியம் வந்து 77,030 ருபீஸ் இருக்குது. தென் அல்ட்ரா சிமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 7,122 இருக்குது. ஸோ இது வந்து பையர்ஸுக்கு ஆப்டபுளாக இருக்கும். ஸோ இந்த 10 ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே எல்லாமே வந்து நம்ம ஒரு டாப் 10 பாட்டம் 10 பார்த்துட்டுருக்குறோம். எல்லா ஸ்டாக்கும் வந்து நம்ம திருப்பி அகைன் இந்த வீடியோ அண்டுக்குள்ளேயே திருப்பி நம்ம அதை பார்க்குறோம். மேபி நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் உங்களுக்கு டீட்டெயில் தேவைப்படலாம், அது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு கான்ட்ராக்ட் வேல்யூ வைஸ் எந்த ஸ்டாக் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா லாரஸ் லேப் வந்துட்டு 15,46,320 இருக்குது. தென் ஏபிசிலியம் கேபிட்டல் வந்துட்டு ஏபி கேபிட்டல் 12,62,320 இருக்குது. ஸோ இது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 ஸ்டாக் வந்துட்டு இந்த எக்ஸ்பைரி முழுக்க வந்து இது வந்து அதிகமாக இருக்குது. இது எப்போ வந்து இது வித்தியாசம் மாறுனாக்கா மேபி அப்ரப்டாக வந்துட்டு ஏதாவது ப்ரைஸ் வந்து குறைஞ்சாலோ இல்லைனாக்கா லாட் சைஸ் வந்துட்டு குறைஞ்சாலோ இருக்கலாமே தவிர, ஸோ இது வந்து இந்த ப்ரைஸ் இதே ரேஞ்சில் இருக்கும்போது இதுதான் இருக்கும். ரைட். ஸோ 10 ஸ்டாக்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். இது வந்து ஹையஸ்ட் கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்கிறது. ஸோ இதில் என்ட்ரு ஆகிறதுனாக்கா மார்ஜின் வந்து ஹியூஜாக இருக்கும். பட் இதே கொஞ்சமாக கேபிட்டல் இருக்குது, எனக்கு வந்து லீஸ்ட் கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்கிறது வேணும் அப்படின்னாக்கா அதையும் பார்க்கலாம். ஸோ இது வந்து பாட்டம் 10 லோயஸ்ட் கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது வேதாந்தா வந்து 3,08,718 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பதஞ்சலி 3,75,229 இருக்குது. ஐ திங்க் இது கூட பார்த்தீங்கன்னாக்கா இது அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் வந்து இன்னும் ஏறாத பட்சத்தில் இல்லாட்டுக்கு கான்ட்ராக்ட் சைஸில் வந்து வித்தியாசம் வராத பட்சத்தில் வந்துட்டு இது வந்து அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து டாப் 10 லோயஸ்ட் கான்ட்ராக்ட் இருக்கிறது. ஸோ இங்கே பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென் 5 lakhs தான் இருக்குது. ஸோ இதில் என்ட்ரு ஆகும்போது வந்து மார்ஜின் ஆப்வியஸ்லி கம்மியாக இருக்கும். ஈவன் அது பையர்ஸ்க்கு இருந்தாலும் செல்லர் இருந்தாலும் சரி, மார்ஜின் செல்லர்ஸ்க்கு வந்து மார்ஜின் கம்மியாக இருக்கும். செல்லர்ஸ்க்கு மார்ஜின் கம்மியாக இருக்கும். பையர்ஸ் வந்து ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்கும். ரைட். ஓகே. தென் வந்துட்டு பிரேக் ஈவன் ரேஞ்ச். ஸோ பிரேக் ஈவன் வந்து வைடாக இருந்ததுனாக்கா அது வந்து செல்லர்ஸ்க்கு வந்து ஆப்டபுளாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா வைடஸ்ட் பிரேக் ஈவன் இருக்கிறது டாப்பில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி 6.6775% இருக்குது. அதாவது ஸ்பாட் ப்ரைஸில் இருந்து டவுன் சைட்லையும் இல்லாட்டி அப் சைட்லையும் அந்த ஹை அண்ட் லோ சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதோடைய ரேஞ்ச் பார்க்கும்போது 6.75 இருக்குது. ஸோ இதில் வந்து செல்லர்ஸ்க்கு வந்து இது ஆப்டபுளாக இருக்கும். ஸோ வைடு பிரேக் ஈவன் இருக்கிறதுனால வந்துட்டு அதை அவங்களுக்கு பாக்கெட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா கெய்னஸ், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா M6 6.01 இருக்குது. ஸோ அதர் ஸ்டாக்ஸ் நீங்கள் ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நியரஸ்ட் பிரேக் ஈவன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பையர்ஸ்க்கு சாதகமாக இருக்கும். எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்ஜ் கூட வந்துட்டு பிரேக் ஈவன் எதிர் சைடு வந்து சர்ஜ் ஆனாலும் சரி, பாட்டம் பிரேக் டவுன் ஆனாலும் கூட வந்துட்டு ஈஸியாக வந்து பிரேக் ஈவன் வந்து கிராஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எஸ் பேங்க் வந்து கிட்டத்தட்ட வந்து அதிலே தான் இருக்குது. ஏன்னா இது வந்து 2 டிஜிட்டில் ஸ்டாக் ப்ரைஸ்னால வந்து இது 23 அப்படியே காட்டுது நமக்கு. அதே மாதிரி ஐடியாவும் அதே மாதிரி தான் எனக்கு லெஸ் தென் 2 டிஜிட்டில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இருக்கிறதுனால காட்டுது. ஸோ அதுக்கடுத்ததாக பார்க்கும்போது ரிலையன்ஸ் வந்துட்டு 2.28% தான் இருக்குது. தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா 2.33. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிங்கிள் டேயில் ஒரு ஹை லோக்கான ரேஞ்ச் தான் இது. ஏடிஆர்னு சொல்லுவாங்க, ஆவரேஜ் 2 ரேஞ்சு. ஸோ அது அப்படி இருக்கிறனால வந்து ஸ்டில் நமக்கு 3 days இருக்கிறதுனால இது ஈஸியாக வந்து ஏதோ ஒரு சைடில் வந்து பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பையர்ஸுக்கு ஃபேவரபுளான லிஸ்ட் இது. சரி, அடுத்து ப்ரீமியம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கும்போது டோட்டலாக 0 to 3% ப்ரீமியமில் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா 205 ஸ்டாக். ஸோ டோட்டலாக வந்து 208 ஸ்டாக். அதில் 205 ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென் 3% ப்ரீமியம் வந்தாச்சு. ஏன்னாக்கா ஜஸ்ட் 3 நாள் தான் இருக்குது நமக்கு. அதனால் 3 to 5ல் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. ரைட். இதே வந்து கான்ட்ராக்ட் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா 0 to 3 ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், இல்லாட்டி இல்லாமல் கூட இருக்கும். 0 to 5 ரொம்ப கம்மியாக இருக்கும். 5 to 7 அண்ட் 7 to 9 பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ இது டைம் டீக்கனால எக்ஸ்பைரி நெருங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபாலோ ஆகும்.
ரைட். நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேபி எல்லாமே வந்துட்டு 208 ஸ்டாக்ஸ் கூட வந்து 0 to 3ல வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நாளைக்கு நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்கா இல்லையா அப்படின்றது. அடுத்ததாக பார்க்கும்போது பிரேக் ஈவன் வித் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது 0 to 5%ல 177 ஸ்டாக்ஸ் இருக்குது. 5 to 8% வந்து 31 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து செல்லர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். பையர்ஸுக்கு வந்து இந்த ஸ்டாக்ல இல்லாமல் இதில் இருக்கிறது சாதகமாக இருக்கும். ரைட். அடுத்ததாக பேக்வர்டேஷன்ன்றது டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறது. ஸ்பாட் ப்ரைஸை விட ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்ததுனாக்கா அது டிஸ்கவுண்ட்டில் இருக்குன்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம பேக்வர்டேஷன் அப்படின்னு டெக்னிக்கல் டேர்மில் சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 79 ஸ்டாக் அவுட் ஆஃப் 208ல் 79 ஸ்டாக் வந்து பேக்வர்டேஷனில் இருக்குது. அதில் டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஐ திங்க் நேற்று கூட இதே தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். -1.88% இருக்குது. JSW ஸ்டீல் வந்துட்டு -0.96% இருக்குது. ரைட். ஸோ இது வந்து பேக்வர்டேஷன் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா டாப் பாட்டம் பிரேக் ஈவன் அந்த இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த டாப் 10 அல்லது பாட்டம் 10ல் இருக்க ஸ்டாக்ஸ் தான் மோஸ்ட்லி கவர் பண்ணோம். இப்போ நீங்கள் தான் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் அது நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த டீட்டெயிலும் நம்ம பார்த்துடலாம். 208 ஸ்டாக்ஸ் வந்து இங்கே டீட்டெயில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஜஸ்ட்டு வந்துட்டு எல்லாமே ஆல்ஃபபெட்டிக்கலில் இருக்குது. ஸ்க்ரீன் வந்து பேஜ் பை பேஜ் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டாக் வேணுமோ அந்த டைமில் வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி அந்த டீல் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபியூச்சர் ப்ரைஸ் இருக்குது, லாட் சைஸு, கான்ட்ராக்ட் வேல்யூ, ஏடிஎம் ஸ்டேக்கு, கால் ப்ரைஸ், புட் ப்ரைஸ், அதோட கம்பைன்டு ப்ரீமியம், அது வந்து ப்ரீமியம் பர்சன்டேஜ் வைஸு, தென் ஒரு லாட்டுக்கு எவ்வளோ வந்து ப்ரீமியம் இருக்குது. ஸோ இது பிரேக் ஈவன் பண்ணோன்னாக்கா அந்த ஸ்டாக் லோயர் சைட்லையும் அப்பர் சைட்லையும் எந்த ப்ரைஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இருக்குது. 208 ஸ்டாக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து நான் பேஜ் பை பேஜ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணி உங்கள் ஸ்டாக் நீங்கள் பார்க்குறதா பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டேட்டா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியாவில் யாருமே பண்ணுறது கிடையாது. ஹிந்திலையும் யாருமே இல்லை, இங்கிலீஷ்லையும் யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் தமிழில் ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலே ஐ திங்க் நானாக தான் இருப்பேன். வேறு நான் நல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கிடைக்கல. ஸோ யாருமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஹெச்என்ஏ மட்டும் தான் நிறைய பணம் கொடுத்து வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்க டேரெக்டாக கிடச்சிட்ருக்கோம். பட் பப்ளிக்கெல்லாம் வந்து இது கிடைக்கிறது யாருக்குமே கிடைக்கிறதில்ல, ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு. ஸோ இதை வந்து நான் எப்படியோ இது நானே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன் இந்த டேட்டாக்காக. ஸோ ஒரு வழியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு சம் காஸ்ட்டில் இன்வால்வ் ஆகுது. பட் ஸ்டில் வந்து பண்ணிகிட்ருக்கேன், வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். இது வந்துட்டு இப்போ ஃப்ரீயாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. எனக்கு வந்து இதில் ரெக்கரிங் காஸ்ட் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு வீடியோ ஜஸ்ட் ஒரு நார்மல் வீடியோ பண்ணுறோம், நான் வந்து நிஃப்டி பற்றி பேசுகிறேன், பேங்க் நிஃப்டி பற்றி பேசுகிறேன் அப்படின்னாக்கா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் ரெக்கரிங் காஸ்ட்டாக ஒன்றுமே கிடையாது, நம்ம வீடியோ பண்ணிடலாம். பட் இது வந்து எனக்கு டேட்டா ப்ரிப்பரேஷனுக்கெல்லாம் வந்து ரெக்கரிங் காஸ்ட் எனக்கு இருக்கிறதுனால ஸோ இந்த மந்த் எண்டு வரைக்கும் நான் ஃப்ரீயாக கொடுப்பேன். ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரொம்ப ஒரு மினிமல் காஸ்ட்டு, அதுவும் எஸ்பெஷலி ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து அந்த காஸ்ட் ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே இருக்காது. அது எவ்வளோ அமௌண்ட் என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அது எப்படின்னாக்கா உங்கள் வீடியோவில் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஷீட் வந்துட்டு நீங்கள் டைரெக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரீட் ஆக்சஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது, நீங்கள் காப்பி பண்ண முடியாது, பட் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து யூசேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த ஷீட் டைரெக்டாகவே நீங்கள் வந்து உங்கள் டெஸ்க்டாப்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் அதை கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில் வந்து இன்னும் ஃபர்தர் அப்கமிங் வீடியோஸ் வந்து நான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த பிரேக் நம்ம லோயஸ்ட்டு பிரேக் ஈவன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து எந்தளவுக்கு பிரேக் ஈவன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி க்ராஸ் செக் பண்ணிட்டு ஒரு வீடியோ பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் நான். ஹோப்ஃபுல்லி பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ. ஒன்ஸ் அகெயின் ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.